1 முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் புதிய விதிகள் உடனே சரி பண்ணிடுங்க. மே 1 முதல் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் சில புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த மாற்றங்கள் பயனாளர்களின் பாதுகாப்பையும் தவறான பயன்படுத்துதலை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டு குறிப்பாக முன்பதிவு செய்யும் போது அடையாள சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் பழைய முறைகளில் இருந்த சுலபத்தன்மைக்கு பதிலாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இனி எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு செய்யும் பொழுது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும். அந்த ஓடிபியை வழங்கிய பின்னரே முன்பதிவு உறுதி செய்யப்படும். இதன் மூலம் உரிமை இல்லாதவர்கள் சிலிண்டரை முன்பதிவு செய்வதை தடுக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் சில பகுதிகளில் கேஒய்சி விவரங்கள் புதுப்பிக்கப்படாத பயனாளர்களுக்கு முன்பதிவில் சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே எரிவாயு நிறுவனங்களில் பதிவு செய்துள்ள பெயர், முகவரி, ஆதார் உள்ளிட்ட தகவல்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டியது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு முக்கிய மாற்றமாக சில இடங்களில் டெலிவரி நேரத்திலும் ஓடிபி சரிபார்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிலிண்டர் வழங்கும் பொழுது டெலிவரி பயனாளரிடம் ஓடிபி சொல்லிய பின்னரே சிலிண்டர் வழங்கப்படும். இதன் மூலம் தவறான விநியோகத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த புதிய விதிமுறைகள் அனைத்தும் பயனாளர்களின் பாதுகாப்பிற்காகவும் கருப்பு சந்தை விற்பனையை தடுப்பதற்காகவும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் இது அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான முறையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயனுள்ளதாக தெரிந்திருக்க வேண்டியது, பயனாளர்கள் தங்களது எல்பிஜி இணைப்பை மொபைல் ஆப்ஸ் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் இணைத்துக் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் முன்பதிவு நிலை, டெலிவரி தேதி, மானியம் நிலை போன்றவற்றை எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அதே சமயம் ஓடிபி வராத சூழலில் என்ன செய்ய வேண்டும் அல்லது தவறான டெலிவரி ஏற்பட்டால் உடனடியாக புகார் அளிக்க வேண்டிய தொடர்பு எண்கள் போன்றவற்றையும் முன்கூட்டியே சேமித்து வைத்திருப்பது சிக்கல்களை தவிர்க்க உதவும். எனவே பொதுமக்கள் தங்களது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை செயல்பாட்டில் வைத்திருக்கவும் கேஒய்சி விவரங்களை புதுப்பித்திருக்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதிய விதிகளை பின்பற்றுவதன் மூலம் எந்த சிக்கலும் இல்லாமல் எளிதாக எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு செய்யலாம்.